வணக்கம் மக்களே. காது கொடுத்தா கதை சொல்லுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பாபுவுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு பார்க்க போறோம். என்ன லட்சுமி, நீ பாட்டுக்கு கை நீட்டிட்ட அவன் மேல. பின்ன என்னங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கோம். அவனை கேட்டால் ஏதாவது ஒழுங்காக பதில் சொல்கிறானா, பாட்டு பாடி கிண்டல் பண்ணுறான். அதுக்கும் மேலே நம்ம அத்தையே திட்டியிருக்கான். நீங்கள் வேற அவன் தான் கடத்திருப்பான்னு சொன்னீங்களா, அந்த கோவம் எல்லாம் சேர்ந்து கை வச்சிட்டேன் மேலே. அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான்டா. இன்னும் 4 போட்டிருக்கணும், மிஸ் ஆயிட்டான். சரி ஓகே ஆண்டி, நான் போயிட்டு வரேன். இருமா, என்ன அவசரம்? அதுக்குள்ள போகலாம், சாப்பிட்டுட்டு போகலாம் வா. இல்லை ஆண்டி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மா தேடுவாங்க, லேட் ஆகிடும், நான் போயிட்டு வரேன். சரி இருமா, அங்கிள் வந்து உன்னை ட்ராப் பண்ணுவாங்க. ஏங்க, அவளை போய் ட்ராப் பண்ணிட்டு வாங்க. மலர் வாமா போலாம். ஓகே சீதா, நாளைக்கு பாபுவையும் கூட்டிட்டு வந்துரு, நம்ம ஆசிரமா போயிட்டு வந்துடலாம். சரியா? ஓகே மலர், போயிட்டு வா. நாளைக்கு நாங்கள் சீக்கிரமே வந்துடுறோம். நான் தோத்து போயிட்டேன்னு நிரூபிக்கிறதுல உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஆர்வம். விட மாட்டீங்க. என்ன நடந்தாலும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. சரி, அதையும் நான் தானே ஃபேஸ் பண்ணணும். வாங்க போகலாம் நாளைக்கு. ஓகே பசங்களா, போய் கை கால் கொஞ்சம் கழுவிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கலாம். சரியா? அத்தை, இனிமேல் நீங்கள் எங்கே போனாலும் சொல்லிட்டு போங்க. சரியா? என் மருமகளுக்கு என் மேலே எவ்வளோ பாசம். சரி, சாப்பாடை ரெடி பண்ணிட்டு கூப்பிடு, நான் ரூமுக்கு போகிறேன். நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். ஐயோ, என்ன அவன் பழக்க தோஷம் எனக்கு வருது. சி. சரி பசங்களா, நீங்கள் 2 பேரும் போய் தூங்குங்க. நான் அப்பா வந்தோடனே அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் தூங்குறேன். சரியா? எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். ஏன்டா இப்படிலாம் பண்ற? எது எல்லா பிரச்சனைக்கும் நான் காரணமா? ஏன் சொத்தம் எனக்கு கொடுன்னு கேட்கறேன், அது கூட தர மாட்டேங்கிற. இப்ப எல்லா பிரச்சனையும் என்னாலன்னு சொல்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நீ ஒழுங்கா பொறுப்பா இருந்தா நான் ஏன்டா தரமாட்டேன்னு சொல்றேன். நீ உனக்கும் சேர்த்து நான் தான் உழைச்சிட்டு இருக்கேன். என் கூட வா, தொழில கத்துக்கோ, தாராளமா உனக்கு தரேன். இவளுக்கு அறிவே கிடையாது. டிவி சவுண்டை எப்படி வச்சிருக்கா பாருங்க. என்ன சீதா, இப்படி காலையில டிவி சவுண்ட் வச்சா நான் எப்படி தான் தூங்குறது? டேய், வெளியில சண்டை நடக்குதுடா, நான் இன்னும் டிவியே ஆன் பண்ணல. வா போய் பார்த்துட்டு வருவோம். இப்ப என்ன வேணா செய்யணுங்க. எனக்கு சேர வேண்டியதை எனக்கு கொடுத்துரு, அவ்வளவுதான். சோமு, உங்க அண்ணன் சொல்றத கேளு சோமு. என்ன சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் அனுபவிக்க போறீங்க, பாருங்க. ஏங்க, காலையிலேயே இந்த சண்டை வேணாம், தயவு செஞ்சு நீங்களாவது பொறுமையா வாங்க. என்னாண்ட பாபு, சண்டையை பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பு. சரி வா, நம்மளுக்கு ஆசிரமம் போகணும், டைம் ஆயிடுச்சு, போய் கிளம்பலாம். சண்டையை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த அறிவு வந்துச்சா? நடிக்காதடி. சரி, ஏதோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, பார்த்துட்டேன். சரி வா, நேரம் ஆகுது. அப்பாடா, வண்டிங்களா, போகலாமா? போகலாம் வா. அடே வாங்க பசங்களா, என்ன 2 நாளா ஆளே காணோம்? கலை நிகழ்ச்சி நடந்துச்சுல குருவே, அங்கே போயிட்டோம். உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்க கலை நிகழ்ச்சியில் ஆர்வம் காட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம பாபுவோட சவால் என்னாச்சு? நானே சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். அதுக்கு மேலே என்னால் முடியல. அதனால என்னோட சவாலை நான் கைவிட்டுட்டேன். இந்த விஷயத்துல நீ முயற்சி செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் பாபு. அதனால நீ தோத்தாலும் ஜெயிச்ச மாதிரி தான். அப்படி சொல்லுங்க குருவே. அது எப்படி தோத்தாலும் ஜெயிச்ச மாதிரி ஆகும்? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு சீதா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, முயற்சி செய்யாம ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிறத விட முயற்சி செஞ்சு தோத்து போறது வெற்றிக்கு சமமான விஷயங்கிறது தான். வயிறு எரியுமே உனக்கு. நீ ஜெயிச்சாலே எனக்கு சந்தோஷம்தான் பாபு. கடவுளே, எனக்கு எவ்வளோ நல்ல அக்காவை கொடுத்துருக்க. ஆனா பாபு, உனக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்க போறேன். ஐயோ, இப்பதானே ஜெயிச்சிட்டேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? பயப்படாத பாபு. இன்னைக்கு நிறைய மரக்கன்றுகள் வாங்கி வச்சேன். ஆளுங்க யாரும் வரல. அதனால நம்ம 3 பேருமே மரக்கன்றுகள் நடலாமா? அவ்வளோதானா? பா, நான் பயந்தே போயிட்டேன். சரி வாங்க, எங்களுக்கும் மரக்கன்றுகள் நடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே மக்களே, இன்னைக்கு இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.